திரையரங்கில் அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பது தொடர்பாக தமிழக அரசு, காவல்துறை, உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் S2 சினிமாஸ் நிறுவனம் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேவராஜன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ராயப்பேட்டையில் உள்ள S2 திரையரங்கில் உணவுப் பொருட்கள் 2 மடங்கு விலையில் விற்பதாகவும் வெளி பொருட்களை அனுமதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா முன்பு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், உணவு பாதுகாப்பு ஆணையர், காவல்துறை, S2 திரையரங்க நிர்வாகம் ஆகியோர் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். S2 கார்ப்பரேட் நிறுவனமும் இந்துஸ்தான் லீவர் நிறுவனமும் சேர்ந்து மக்களை மக்களிடமிருந்து பல கோடி ரூபாய் கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஐயா சத்யநாராயணன் அவர்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.